வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு எக்கானமி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 2 வீடியோ பார்த்தாச்சு. இது 3வது வீடியோ. இப்ப எக்கானமியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10 டாபிக் நம்ம ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்ல எதெல்லாம் பார்த்துருக்குன்னா பேசிக் இந்தியன் எக்கானமி, 5 இயர் பிளான், நேஷனல் இன்கம், பிரசன்ட் டாக்ஸேஷன்ஸ், இந்த 4 டாபிக் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 5வது டாபிக் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கு பாத்தீங்களா, இதுல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி நான் ஃபண்டமெண்டலா ரிவிஷன் பண்றது, எதை ஃபோக்கஸா ப்ரிப்பேர் பண்றது, அதை மட்டும் என்ன பண்ண போறோம் டீட்டெயிலா பார்க்க போறோம். எதுக்காக நான் டாபிக் வைஸ் சொல்றேன்னா, சும்மா ரேண்டமா ஒரு 100 கொஸ்டின்ஸ் எக்கானமில இருக்கு அப்படின்னு கொடுக்கறத விட ஸ்பிளிட் பண்ணி டாபிக் வைஸ் பார்க்கும்போது நீங்க அந்த கொஸ்டினையும் பார்த்த மாதிரி இருக்கும், டாபிக் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராப்பரா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நான் ஒவ்வொரு டாப்பிக்கா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப பார்க்க ஆரம்பிச்சலாம். கான்செப்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ரிலேட்டா எப்படி கொஸ்டின் கேட்டாங்க சொல்லியிருந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின், ஐடென்டிஃபை த குட்ஸ் whose demand falls due to the fall in their price. விலை வீழ்ச்சியால் தேவை குறையும் பொருட்களை அடையாளம் காணவும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல கான்செப்ட் இருக்கு. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ரிலேட்டடா நிறைய கான்செப்ட் இருக்கும். அதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது டிமாண்ட்னா என்ன, ஒரு ப்ராடக்ட் ரைட்டா. ஸோ ஒரு ப்ராடக்ட் தான் ஒரு பொருளோட மார்க்கெட்ல டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு லா சொல்றாங்க, லா ஆஃப் டிமாண்ட். இந்த லா ஆஃப் டிமாண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட விலை அதிகரிச்சுட்டே போச்சுன்னா அந்த பொருளை கேட்கறாங்கல்ல, அந்த பொருளை வாங்க வராங்கல்ல, அவங்களோட குவான்டிட்டி ரெக்வஸ்டட் என்ன ஆகுனா கம்மியாகும் அப்படின்னு சொல்றது. அப்ப ஒரு பொருள் ரொம்ப விலை உயர்வு அதிகா இருந்தா அந்த குவான்டிட்டி டிமாண்ட் ஆகுறது கம்மியாகும்னு சொல்றது. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு, விலை கம்மி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான குவான்டிட்டினா எண்ணிக்கை, அந்த பொருளோட எண்ணிக்கை என்னன்னா கேட்கறது, வாங்க வரவங்க அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த லா ஆஃப் டிமாண்ட் சொல்றது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் ரொம்பவும் அதிகமாகவும் போகக்கூடாது, விலை ரொம்பவும் கம்மியாகவும் போகக்கூடாது. எதனாலன்னா இந்த லா ஆஃப் டிமாண்டால தான் அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ இது இருக்கா. இப்ப இந்த லாவுக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கிற சில பொருள்கள் இருக்கும். அந்த பொருள்கள் இருக்குன்னு சொல்லி யாரு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க, கிஃபன் எப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் சொல்லியிருப்பாரு. அதனாலேயே அந்த பொருள்களுக்கு என்ன கிஃபன் குட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது என்ன பொருள்கள் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பிரெட்டு, ரைஸு, வீட்லாம் சொல்லுவாங்க. இது எப்படின்னா இந்த மாதிரி குட் யாருக்காக வச்சு சொல்லுவாங்கன்னா புவர் பீப்புளுக்காக. அதாவது ஒரு புவர் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வீட்டுல எவ்வளவு டெய்லி வருமானம் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, பொருள் எல்லாமே வாங்கி வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், லா ஆஃப் டிமாண்ட் படி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்டு குறையும். அதே பிரைஸ் கம்மியாச்சுன்னா டிமாண்ட் அதிகரிக்கும், ரைட்டா. ஆனா இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ புவர் பீப்புள் இருக்கான்னு வச்சுக்கலாம், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷனா அந்த டிமாண்ட் தானே, அந்த டிமாண்ட் என்ன இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதாவது என்ன, பிரைஸ் கூடுச்சுன்னா கன்சம்ஷனா டிமாண்ட் வச்சுக்கிறேன், டிமாண்ட் ஆனது என்னன்னா கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார் கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு என்ன வச்சுக்கலாம், ஒரு வீட்டை எடுத்துக்கலாம். அதாவது கோதுமை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒருத்தரோட, அதாவது புவர் பீப்புள் ஒருத்தர் எடுத்துக்கலாம், அவரோட சம்பளமே 100 ரூபா தான், ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் அவருக்கு கிடைக்குது. குடும்பத்தை பார்க்கணும். கோதுமையோட விலை 80 ரூபான்னு வச்சுக்கலாம். கோதுமையோட விலை 80 ரூபா இருக்குன்னா அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா அவர் கோதுமை வாங்கிதான் ஆகணும், ரைட்டா. அப்ப 80 ரூபா போக மிச்சம் எவ்வளவு இருக்கும், 20 ரூபா இருக்கும். அதுதான் என்னன்னா அதர செலவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப 80 ரூபா எதுக்கு கொடுத்துருவாருன்னா கோதுமைக்காக செலவு பண்ணுவார். இது இருக்கு. டக்குன்னு பார்த்தா என்ன ஆயிடுது அப்படின்னா, விலை கூட்டிடுறாங்க, 90 ரூபா கூட்டிடுறாங்க. 90 ரூபா கூட்டும் போது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பயம் வரும். ஆக்சுவலி இப்பயே 90 ரூபா கூட்டுறாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, கோதுமை வாங்காம இருக்க முடியாது. கோதுமை இல்லாம வேற ஏதாவது பொருள் வாங்க போனா அது விலை அதிகமா இருக்கும். அப்ப என்னன்னா கோதுமையை வாங்கணும், ஆனா விலை கூடி போச்சு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பயம் அதிகமானதை வாங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபியர் கிரியேட் ஆகும். இப்ப நம்மள்ட்ட 100 ரூபா இருக்கு, இதே இது 100 ரூபா வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஃபியர் வரும்போது என்னன்னா இருக்கிறத விட அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா கன்சம்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகுது, பிரைஸ் கூடுச்சுன்னா டிமாண்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாம் எல்லா மக்களுக்கும் கிடையாது, சில பீப்புளுக்கு மட்டும் என்னன்னா இந்த மாதிரி மாறும் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா லோவரான மிடில் கிளாஸ் புவர் பீப்புளுக்கு இந்த மாதிரி இருக்கும்.
இப்ப அதே இது என்னன்னா நல்லா கவனிங்க. இப்ப அதே இது வந்து என்ன ஆகுதுன்னா பிரைஸ் வந்து குறையுது. ஸோ பிரைஸ் குறையுதுன்னா என்ன வச்சுக்கலாம்? இப்ப பிரைஸ் வந்து ரூ. 50 வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? அவரோட சம்பளம் ரூ. 100 இருக்கு ரைட்டா? ரூ. 50 வந்துருச்சு. அப்ப ரூ. 50 வரும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரூ. 50 செலவு பண்ணிட்டு, இன்னொரு ரூ. 50 இருக்கும் பார்த்தீங்களா? அவரோட சேலரில. அந்த ரூ. 50 வச்சு என்ன பண்ணுவான்னா, ஓகே நம்ம ரூ. 50 வச்சு வந்து வீட் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இன்னொரு ரூ. 50 இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாரி வீட்ட அதாவது கோதுமைய வாங்குறத விட, இது இல்லாம வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வந்து என்ன விலை அதிகமா இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. ஏன் அது தோணும்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். காசு கையில இருக்கும்போது, ஒரு ரொம்ப சீப்பான பொருள விட, கொஞ்சம் நல்ல வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் வாங்குறதுக்கு மனசு போகும் ரைட்டா? அதேதான் இங்கேயும் நடக்கும். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, பிரைஸ் குறையும்போது பிரைஸ் குறையும்போது என்ன ஆகுது? அந்த பொருள், அந்த வீட் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற வீட்ல என்னன்னா, டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும் ரைட்டா? டிமாண்ட் குறைஞ்சு என்னன்னா, அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே வேற ப்ராடக்ட்க்கு வந்து போக ஆரம்பிச்சிரும். இதுதான். இது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க டைரக்ட்டா இருக்கு. டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கு. இங்கேயும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கு. இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி குட்ஸ என்ன சொல்லுவாங்கன்னா, கிஃப் அண்ட் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. அத என்ன சொல்றாங்க? டிமாண்ட் ஃபால் ஆகும்போது எதனாலனா பிரைஸ் ஃபால் ஆகுதாம். அதனால டிமாண்ட் ஃபால் ஆகுதாம். அது என்ன குட் அப்படின்னா, கிஃப் அண்ட் குட். இப்பதான் பார்த்தோம்ல. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். இந்த மிச்சம் 3 இருக்கு பாருங்களேன். சப்ஸ்டிட்யூட் குட், நார்மல் குட், இன்ஃபீரியர் குட் இருக்குல்ல. இது என்னன்னு சொல்லி வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டட். எக்ஸாமுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த கிஃப் அண்ட் குட்ட தான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து இதா குடுத்துருக்கேன். அதாவது நான் கிஃப் அண்ட் குட்ட பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. இப்ப கிஃப் அண்ட் குட்டோட இது வந்து ஏதாவது ஒண்ணு பிரைஸ் குறைஞ்சதுன்னா, கன்சியூமர் அவங்களோட இன்கம் என்ன இன்கிரீஸ் ஆகும். அப்ப இன்கம் இன்கிரீஸ் ஆகும்போது, அவங்களோட இன்கம் இன்கிரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற பொருள வாங்குறதுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கும். கையில காசு இருக்கும். அதனால என்ன அந்த பொருள விட்டுட்டு, அதாவது என்ன கிஃப் அண்ட் குட்டுக்கான பொருள விட்டுட்டு, வேற குட்டு வந்து பெட்டர் மோர் டிசைரபிள் குட்டுக்கு வந்து போக பார்ப்பாங்க ரைட்டா. ஏன்னா அவங்களோட காசு இருக்கனால. அதனால என்ன ஆகுது, குறையும்போது அந்த என்ன குட்டு ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாங்களோ, அதோட டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதான் வந்து இந்த என்டையர் கான்செப்ட். நான் சொல்லும்போது ப்ராப்பரா சொன்னேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சரி. இப்ப அடுத்து வாங்க. அதாவது நார்மல் குட்டுக்கும், இந்த இன்ஃபீரியர் குட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபீரியர் குட்னா ஒண்ணும் கிடையாது. 2ம் ஒரே பொருள் தான். 2ம் ஒரே பொருள் தான். ஆனா, கொஞ்சம் சீப்பா இருக்கும். அதாவது இன்ஃபீரியர் குட் என்பது என்னன்னா, அதோட என்ன சொல்றது, குவாலிட்டி வந்து கொஞ்சம் தரம் குறைவா இருக்கும். நார்மல் குட் என்பது குவாலிட்டியோட தரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாரி இருக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குட்ஸ்ல 2ஆ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இன்ஃபீரியர் குட் தான் மோஸ்ட்லி வந்து புவர் பீப்பிள் வந்து வாங்குறது. புவர் பீப்பிள் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலை கம்மியா இருக்கா? விலைய பார்த்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பொருளையும் வாங்குவாங்க. இந்த நார்மல் குட்ஸ் என்பது விலைலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு, ஓகே அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா? அத மட்டும் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு வருவாங்க. அப்ப நார்மல் குட்ஸ வாங்குற பீப்பிள் என்னன்னா, அவங்களோட இன்கம் வந்து ஹையா இருக்குன்னு அர்த்தம். யார்ல இன்கம் கம்மியா இருக்கோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபீரியர் குட்ட வந்து வாங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இது வாங்க அடுத்து. சப்ஸ்டிட்யூட் ப்ராடக்ட்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு இது சப்ஸ்டிட்யூட் ப்ராடக்ட் சொல்றாங்கன்னா, 2 ப்ராடக்ட் இருக்கும். அந்த 2 ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட வந்து பிரைஸ் வந்து கூடிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் கூடிருச்சுன்னா, என்னன்னா டக்குனு இதோட டிமாண்ட் வந்து குறையும்னு சொல்லுவாங்க. ஏன் இதோட டிமாண்ட் வந்து குறையுதுன்னா, ஏன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இதோட இன்னொரு ப்ராடக்ட் 2ம் ஒண்ணு தான். இதுலவோட பிரைஸ் வந்து கூட்டான்னு வச்சுக்கலாம். என்னன்னா, எதுக்கு இத வாங்கிக்கிட்டு? அதுக்கு பதிலா இத வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாறி போவாங்கல்ல. இந்த மாரி எந்த ப்ராடக்ட்க்கு ஒரு பொருளோட பிரைஸ் கூடுச்சுன்னா, இன்னொரு பொருளோட டிமாண்ட் வந்து என்னன்னா இன்கிரீஸ் ஆகும். அந்த மாரி எந்த பொருள் இருக்கோ, அந்த பொருள தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்டிட்யூட் ஆன வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கலாம். மெக்டொனால்டோட பிரைஸ் ஏதோ கூடுச்சுன்னு வச்சுக்கலாம். பர்கர் கிங் போவாங்க. அதே மாரி தான் வந்து என்னன்னா, இந்த பெப்சி, கோகோ கோலா இத வச்சுக்கலாம். டீ, காஃபி இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் எதுனா சப்ஸ்டிட்யூட் ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு ப்ராப்பரா வந்து புரியும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்ஸரும் பார்த்திருக்கோம். மிச்சம் இருக்கிறது சப்ஸ்டிட்யூட் குட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். நார்மல் குட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இன்ஃபீரியர் குட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். எதுக்காக இது எல்லாமே சொல்றேன்னா, இந்த டாபிக்ல மட்டும் கொஞ்சம் வந்து டெப்த்தா லேர்ன் பண்ணிக்கங்க. எதுக்கான கான்செப்ட் தான். எக்கானமினாவே கான்செப்ட். அந்த கான்செப்ட்ட மட்டும் நல்லா உள்வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். மிச்ச டாபிக் மாரி கிடையாது. மிச்ச டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாலிட்டி, ஹிஸ்டரிலாம் என்ன பண்ணணும்னா நம்ம அடிக்கடி வந்து லேர்ன் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா எக்கானமி அப்படி கிடையாது. ஒரு வாட்டி ப்ராப்பரா லேர்ன் பண்ணி, அத நம்ம கான்செப்ட் மட்டும் உள்ள வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட ஃபோன் நம்பர் குடுத்துருப்பேன். நெறைய வீடியோல நான் மென்ஷனும் பண்ணுவேன். இது என்னோட ஃபோன் நம்பர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃபோன் நம்பர் குடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா, உண்மையிலேயே நெறைய ஸ்டூடண்ட்க்கு வந்து எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இருக்கும். அத சால்வ் பண்ணலாம். பிளஸ் ஒரு புதுசா ஒரு கவர்ன்மெண்ட் எக்ஸாம்க்குள்ள வரவங்களுக்கு நெறையவே டவுட் இருக்கும். அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது, டைரக்ட்டா ஒரு ஃபேக்கல்டி கிட்ட பேசும்போது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பிளஸ் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே. ஏதாவது வந்து நம்ம டவுட் இருந்தா கேட்டோம்னா ஒரு ஆன்சர் பண்ணுவாரு. கைடன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கும். அப்படின்னு சொல்லிக்காக தான் என்னன்னா நான் ஃபோன் நம்பர் குடுத்தேன்.
ரீசன்ட் டைம் வந்து என்னன்னா சில ஸ்டூடெண்ட் வந்து அதை ஓவர் அட்வான்டேஜ் மாதிரி வந்து யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணிட்டு அவரோட பர்சனல் அதுவும் பர்டிகுலரா வந்து அவர் வந்து லவ் ஃபெயிலியர் போல அந்த லவ் ஃபெயிலியர் வந்து சொல்லி அதுக்கு சொல்யூஷன்லாம் கொடுங்க எப்படி வெளியே வருது அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவு பெரிய எல்லாம் கிடையாதுங்க. என்னோட எய்ம் எல்லாமே என் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பர்சனலா லவ் ஃபெயிலாம் கேட்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அது ரிலேட்டடா வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றீங்க. பட் ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா கிரிட்டிசைஸ் பண்றதுலயும் வந்து ஒரு நியாயம் வேணாமா? என்னோட கிளாஸஸ் வந்து பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது வந்து தப்பா இருக்கு, ஃபிளாஸ் இருக்கு, குறைகள் இருக்குன்னா சொன்னா ஓகே. எதுவுமே பார்க்காம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தா அது கொஞ்சம் ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு எக்ஸாமுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா அதை படிங்க இதை படிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு எக்ஸாமுக்காக கொஸ்டினை எடுத்து 3ல இருந்து 4 மாசமா கன்சிஸ்டண்டா ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து ப்ரொவைட் பண்ணி இந்த டாபிக்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி ஒரு கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்றது, எதுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு வந்து லோவான ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் குரூப் டிக்கு ரொம்ப ரொம்ப டெப்தா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் இது அதர் வந்து நீங்க இன்ஸ்டியூட்லாம் பாருங்க இது வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கொடுத்தனால அவங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவங்களால கொடுக்க முடியாதுன்னா அவ்வளோ கண்டென்ட் வந்து அவங்க எடுத்து அதை பண்ண வேண்டியிருக்கும். நான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கானா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன தேவை அதை கரெக்டாக நான் கொடுக்குன்னு சொல்லி தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து தயவு செய்து வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து என்ன நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் வந்து மாடிஃபை பண்றேன். பட் இல்லாத வரைக்கும் வந்துன்னா ரொம்ப பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 to 15 ஹவர்ஸ் வந்துன்னா பெர் டே வந்து நான் செலவு பண்ணி தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஐ நோ தட் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் சில பேர் சொல்றது வந்து என்னன்னா அந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன். சரி, இப்போ நான் கிளாஸஸ் வந்து சொல்லிட்டேன். எல்லாமே என்டையர் கிளாஸஸ் எல்லாமே நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணேன். ஆப்ல வந்து பாருங்க. கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டு பார்த்துட்டு அதில் டவுட் இருக்கு, அதில் வந்து என்னென்ன குறைகள் இருக்குன்னா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா 100% என்ன பண்ணுவேன்னா நான் மாடிஃபை பண்ணி வந்து கொடுப்பேன். சரி, இப்போ வந்து நான் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். The measure of responsiveness, the demand for D towards change in the price of coffee in the market is an example of இருக்காம். சந்தையின் காப்பியின் விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு தேயிலையின் தேவையின் வினைத்திறன் அளவீடு டேஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலன்னா உனக்கு கிடையாது, சிம்பிளான கான்செப்ட் தான். இது என்ன கான்செப்ட்னா நம்ம இந்த சப்ஸ்டியூட் குட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா. சப்ஸ்டியூட் குட்னா என்ன, ரெண்டு பொருள் இருக்கும். ஒரு பொருளோட வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு பொருளோட வந்து டிமாண்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொருளோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருளோட டிமாண்ட் என்னன்னா கம்மியாயிரும். ஏன் கம்மியானா ரெண்டு பொருளும் என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான நோக்கத்தோடு தான். இப்போ டீ இருக்குன்னு வச்சுக்கலாம். டீயோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடும்னு வச்சுக்கேன், எதுக்கு டீயை போய் வாங்கிட்டு காஃபி போயிடலாம்னு சொல்லிட்டு காஃபி போய் வந்து வாங்க வைப்பாங்க. அப்ப காஃபி போய் வாங்க ஆரம்பிங்க அந்த இடத்துல என்ன ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஏன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல பிரைஸ் இன்க்ரீஸ்னாலதான். இதுதான் ஒரு பொருள்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு பொருளோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பொருள் இருக்கோ அதுதான் வந்து சப்ஸ்டியூட் குட் அப்படின்னு சொல்லுது. இதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன். டீ இருக்கு, காஃபி இருக்கா. அதாவது காஃபியோட பிரைஸ் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்னா டீயும் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டீயோட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அது பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நடக்கிற இந்த மெஷர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி நடக்குது பாத்தீங்களா, இதுக்கு என்ன கான்செப்ட் அதான் வந்து கொஸ்டினை கேட்கறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா, இந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கே வந்து ஒரு மீனிங் இருக்கு. அதாவது தமிழ்ல நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றது. அதாவது என்னன்னா எலாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே நீங்க என்ன கனெக்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு பொருளோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருளோட டிமாண்ட் வந்து என்ன மாதிரி மாறும். டிமாண்ட் சேமா தான் இருக்குமா, இல்ல கூடுமா, இல்ல குறையுமா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து பாக்குறதா என்ன சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், கிராஸ் மீன்ஸ் வந்து ரெண்டு ப்ராடக்ட் இதுல வந்து பிரைஸை கூட்டும் போது இன்னொரு டிமாண்ட், அதாவது ரெண்டு கிராஸ் ஆகுதா, ஒரு இதுல பிரைஸை கூட்டினா அந்த பொருள்ல என்னது டிமாண்ட் குறையுது, ஆனா இன்னொரு பொருள் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கதான் என்ன சொல்றாங்க கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது நான் ப்ராப்பரா வந்து சொல்லியிருப்பேன். கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி, குறுக்கு விலை நெகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பொருள் வந்து எக்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒய்யில வந்து டிமாண்ட் வந்து என்னன்னா ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றது. இது எதுக்குலாம் எங்கெல்லாம் சப்ஸ்டியூட் குட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்லுவாங்க.
இப்ப இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது எங்கெல்லாம் வந்து நல்லா கவனிங்க, எங்கெல்லாம் இந்த சப்ஸ்டிடியூட் டீ காஃபிலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்களேன். டீல பிரைஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலானதை என்ன வச்சிருக்காங்கன்னா காஃபியோட பிரைஸுமே வச்சிருப்பானுங்க. இது ஏன் வச்சிருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் இந்த காரணத்தினாலதான் புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? பி தான் வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். 3வது கொஸ்டின். Which one of the following is calculated as a percentage change in the demand for the good divided by the percentage change in the price for the goods? பின் வருவனவற்றில் எது பொருட்களின் தேவையின் சதவீத மாற்றத்தால் பொருட்களின் விலையில் ஏற்படும் சதவீத மாற்றத்தால் வகுக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிசிட்டி, பிரைஸ் எலாஸ்டிசிட்டில எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா என்ன? இடிஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட் டிவைட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க? நான் சொல்லிட்டேன். எலாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே என்னன்னா ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பொருளோட டிமாண்டு எந்த மாதிரிலாம் மாறும் அதை பார்க்கறது ரொம்ப தியரிட்டிக்கல் லெவல், ரொம்ப அக்யூரேட்டா பார்க்கணும். அதை எதை வச்சு பார்ப்பாங்கன்னா இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. இதை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து ப்ரொடியூசர், அதாவது என்ன ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நினைச்சுக்கேன். ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன்? நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி அந்த பொருளை என்ன பண்ண ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் செல் பண்றேன். ரைட்டா? ஒரு பொருளை விற்கிறேன். என்னோட எய்ம் என்ன இருக்கும்? ஒரு கம்பெனி நடத்துற என்னோட எய்ம் என்ன இருக்குன்னா அதிகமான பொருளுக்குல அதிகமான பிரைஸ்ல வந்து விற்கணும். அப்பதான் எனக்கு லாபம் கிடைக்கும். இதான் என்னோட எய்மா இருக்கும். ரைட்டா? அப்ப நான் என்ன பண்ண நினைப்பேன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டேன். அந்த பிரைஸை வந்து நான் கொஞ்சமா கூட்டினா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கும்ல. ஏன்னா இப்போ ரொம்ப கூட்டிட்டேன் அப்படின்னா டிமாண்டு சுத்தமா இல்லாட்டி போச்சுன்னு வச்சுக்கலாம், மொத்தமா அடியாயிரும். ஆனா பிரைஸையும் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரே மாதிரி வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் இருக்கு. கண்டிப்பா நான் பிரைஸ் வந்து கூட்டி தான் ஆகணும். ஆனா அது எவ்வளவு கூட்டுறது? அதுதான் வந்து கொஸ்டின் மார்க் வரும். அதை எவ்வளவு கூட்டுறது அப்படின்னா அது எப்படின்னா பிரைஸை கூட்டும் போது டிமாண்ட் வந்து கூடுமா குறையுமா இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைஸ் வந்து கூட்டுவாங்க. அதுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த கான்செப்ட் என்ன? எலாஸ்டிசிட்டி ஆஃப் வந்து டிமாண்ட். ஆப்ஷன்ஸ் ஏதான் அந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து போயிடலாம். அடுத்த டாபிக் வந்து இந்த காஸ்ட், ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன்ஸ், மார்க்கெட் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின்ஸ். The rate of increase in consumptions due to the unit increment in income என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கிறேன். கொஸ்டின்லேருந்து நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். இதுல கன்சம்ஷன் சொன்னாங்க. The rate of increase in consumption. கன்சம்ஷன் என்ன? நுகர்வு, நம்ம யூஸ் பண்ற ரேட்டா. அப்ப என்ன ஆனா இந்த இடத்துல அதிகமா செலவு பண்றோம். செலவு பண்ணும் போது தான் கன்சியூம் பண்ண முடியும். அப்ப சேவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல வரக்கூடாது. ரேட்டா அது என்ன சொல்றாங்க? டியூ டு யூனிட் இன்க்ரிமெண்ட் இன் இன்கம். அதாவது என்ன? என்னோட வருமானம் வந்து கூடுது. அப்படி கூடும்போது நான் எவ்வளவு வந்துனா கன்சியூம் பண்றது கூட்டுவேன். அதுக்கான கான்செப்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு இன்கம் சொல்லுவாங்க. ஆவரேஜ் ஏன் வராதுன்னா நார்மலாவே ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொன்னேன். சராசரி. ரைட்டா? சராசரி எப்ப கண்டுபிடிப்போம்? இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 5% இருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 5 பேரோட வந்து வெயிட் இருக்கு. ஸோ 5 பேரோட வெயிட் இருக்கு. அவங்களோட ஆவரேஜ் கண்டு என்ன பண்ணுவோம்? முதல்ல அந்த 5 பேரோட வெயிட் இருக்கும். 1, 2, 3, 4, 5. 5 பேரோட வெயிட் இருக்கும். அந்த 5 பேரோட வெயிட்டை போட்டு மொத்தம் 5 பேர் போட்டு என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு இன்கம்னா டோட்டல் வந்து இன்கம் இருக்கும். டோட்டல் வந்து இன்கம் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் டோட்டலா என்ன பண்ணுவேன்னா கன்சியூம் பண்ணியிருப்பேன். டோட்டலா வந்து கன்சியூம் பண்ணியிருப்பேன். இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்றது. டிவைட் பண்ணி ஒரு ரேஷியோ வரும் பாத்தீங்களா? அதுதான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்றது. மார்ஜினல் அப்படின்னு சொன்னாவே இந்த மார்ஜினல் இங்கே நான் வச்சுக்கேன். மார்ஜினல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே நீங்க என்ன பார்க்கணும்? இந்த யூனிட் அப்படின்னு பார்க்கணும். அதாவது என்ன? கொஞ்சமா ஒரு யூனிட் லெவல்ல வந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணாலும் எந்த அளவுல என்னோட கன்சம்ஷன்ஸ் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அதை பாக்குற கான்செப்ட் தான் வந்து மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஸோ இதான் இந்த இடத்துலயும் வந்து நான் சொல்லியிருக்கேன். மார்ஜினல் propensity to consume. MPC means வந்து proportion of the aggregate rise in pay. பேனா என்னோட salary. கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க? ஸ்பெண்ட் ஆன் த கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்போஸ் டு த சேவிங் இட். அதாவது நான் சேவ் பண்றதை விட என்னோட சம்பளம் வந்து உயருது அப்படின்னா நான் சேவ் பண்றதை விட செலவு பண்றது அதிகமா இருக்கு. அதை சொல்ற கான்செப்ட் தான் வந்து மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு சொல்றது. அடுத்து போலாமா? ரெண்டாவது கொஸ்டின். The portion of the agricultural product that is sold by farmer in the market is popularly known as அப்படின்னு இருக்குல்ல. நிறைய ஸ்டூடெண்ட் இதில் தான் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்மர் வந்து செல் பண்றாங்க, அதோட பேர் என்னன்னு கேட்டா ஜாகிரபில ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு லேர்ன் பண்ணணும். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இது நிறைய வந்து நியூஸ்லயுமே வந்து அப்பியர் ஆகிட்டே இருக்கும். அதாவது எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோமா,
எம்எஸ்பி என்பது என்னன்னா மினிமம் லெவல்ல ஒரு பிரைஸ் என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் இருக்கணும். பர்டிகுலர் சொல்ல போனா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அதாவது என்ன அந்த மோஸ்ட்லி வந்து வீட்டு, ரைஸ் இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செட் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே என்னன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து என்னன்னா அதாவது எந்த ஒரு விவசாய பொருளை வந்து விற்க முடியாது. அதுதான் வந்து இந்த கான்செப்ட். பட் இங்க சொல்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இத மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்களேன். குவாண்டிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன் குவாண்டிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன் விச் த ப்ரொடியூசர் இல்ல யார சொல்லுவாங்கன்னா ஃபார்மர் ஆக்சுவலி செல் இன் த மார்க்கெட் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் ஃபார் ஃபேமிலியோட கன்சம்ஷன்ஸ் ஃபார்மோட நீட் அதர் பேமெண்ட் ஒன்றும் கிடையாது. சிம்பிளா சொல்ல போடணும். இப்போ ஒரு ஃபார்மர் நான் இருக்குன்னு வச்சுக்கேன் ஒரு விவசாயி என்ன பண்றேன் அப்படின்னா நெல் வந்து என்ன விவசாயம் பண்றேன். இப்போ நெல்லுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் விவசாயம் பண்ணி அந்த அறுவடை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் போய் விற்க போகும் பாத்தீங்களா. அப்புறம் மார்க்கெட்ல விற்க போகும்போது அதை நான் எவ்வளவு விற்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்களாம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு விவசாயி எவ்வளவு வந்து விற்கிறாரு அவரோட ஃபேமிலி வந்து செலவு இருக்கும் அவரோட ஃபார்ம் நீட்ஸ் இருக்கும் அதர் பேமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அவர் வந்து என்னன்னா அந்த நெல்லை வந்து விற்கிற மாதிரி இருக்கணும். அதை வந்து செக் பண்ணுவாங்களாம் எவ்வளவுதான் வந்து செக் பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஆளையும் பார்த்து செக் பண்றதுல அவங்க வந்து ஒரு ரேஷியோ மாதிரி எடுப்பாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயி எவ்வளவுதான் ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்து அவர் வந்து செல் பண்றாரு அதை கண்டுபிடிப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் வந்து மார்க்கெட்டட் சர்ப்ளஸ். இது ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு விவசாய ஃபேமிலி எந்த அளவுல வந்துன்னா அதிகமா வந்துன்னா விற்கிறாங்களா இல்ல அதிகமா வந்துன்னா அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கேத்தாப்புல என்ன பண்ண முடியும்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்துன்னா விவசாயிகளுக்கு வந்து எடுப்பாங்க இதை வச்சுக்கலாம். ஸோ அதனால இந்த கான்செப்ட் என்ன மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் ஆப்ஷன் வந்து இதா வரும். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்க அவ்வளவுதான். அடுத்து போலாமா? மூணாவது கொஸ்டின் which of the following is an overhead expenses in production cost அப்படின்னு இருக்கா. உற்பத்தி செலவில் கீழ்கண்டவற்றில் எது மேல்நிலை செலவுன்னு சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது. அந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னாவே ரெண்டு இருக்கும். ஒன்று டைரக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இன்டைரக்ட் காஸ்ட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓவர் காஸ்ட் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்றது. காஸ்ட்னா செலவு ரைட்டா செலவு அதாவது டைரக்டான வந்து செலவுனா என்ன. இப்போ ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறேன் அதை தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் ரா மெட்டீரியல் வாங்குவேனா அந்த மாதிரி டைரக்டா ரா மெட்டீரியல் அதே மாதிரி வந்து வேலை பார்க்கறவங்களுக்கான வந்து சேலரி அதெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டைரக்ட் செலவு. இன்டைரக்ட் செலவுனா அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டேன். அந்த ப்ராடக்ட்டை உருவானதுக்கு அப்புறம் என்ன செலவு இருக்கும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாமே இன்டைரக்டான வந்துன்னா காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்டான வந்து காஸ்ட் அதாவது ஒண்ணும் இல்ல ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணிட்டேன் உற்பத்தி பண்ணும்போது அதுல என்ன செலவு பண்ணிருக்கோம் அது டைரக்ட் காஸ்ட். உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் அதுல அடிஷ்னலா ஏதாவது ஒரு காஸ்ட் வருது அப்படின்னா அதுதான் என்ன இன்டைரக்ட் காஸ்ட். இது நம்ம வந்து என்னன்னா செல் பண்றவங்களே வச்சுக்கலாம் இல்ல வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு கூட வந்து வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் ஐட்லாம் வாங்கும்போது இந்த இன்சூரன்ஸ் சொல்லிட்டு வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல ஆட் ஆகும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்னன்னா இன்டைரக்ட் காஸ்ட் தான். அப்போ அவங்க கேட்கறது வந்து எது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான். ரா மெட்டீரியல் லேபர் இந்த கன்சியூமபிள் மேனுஃபேக்சரிங் சப்ளை இது எல்லாமே பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா டைரக்ட் காஸ்ட். ஆனா இன்சூரன்ஸ் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் அதனாலதான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்ல வரும். ஃபோர்த் கொஸ்டின் which one of the following expenses is part of the fixed cost in production of surgical garments அப்படின்னு இருக்கா. உனக்கு கிடையாது நல்லா கவனிங்களா. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா எதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஃபிக்ஸ்டான செலவு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதாவது ஒரு பொருள் தயாரிக்கும் போது எதெல்லாம் ஃபிக்ஸ்டு செலவா இருக்கும்னா இப்ப அந்த கம்பெனி நடத்துற வந்து இடம் இருக்குமா அதுக்கு வந்து ரெண்ட் வந்து பே பண்ணணும் அது. அதே மாதிரி சேலரி கொடுக்குறேன்னா அது ப்ளஸ் எக்யூப்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிஷின் வாங்கிட்டு அந்த மிஷின் வந்து தேய்மானம் இருக்கும் அந்த தேய்மானத்துக்கு ஏத்தாப்புல என்ன பண்ண நான் சரி பண்றதுக்கு காசு வைக்கணுமா அதெல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லுவாங்க. வேரியபிள் காஸ்ட் என்பது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. வேரியபிள் காஸ்ட் என்பது என்னன்னா அதாவது நான் எந்த அளவுக்கு என்னோட பிசினஸை வந்து நான் சேல் பண்ணணும் அதுக்கு ஏத்தாப்புல காசு என்ன நான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் அதிகமான பொருளை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கலேன் அதை வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புறேன்னா அந்த ஷிப்பிங்கான சார்ஜஸ் வந்து நான் செலவு பண்ணணும்னா அது வேரியபிள் காஸ்ட்ல வரும். சேல்ஸுக்கான கமிஷனா இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேல் பண்றோம் அந்த அளவுக்கு வந்து கமிஷன் வரும்ல அதெல்லாம் வேரியபிள் காஸ்ட். அதே மாதிரி இந்த பப்ளிசிட்டி பண்றது அட்வர்டைசிங் பண்றது இதெல்லாமே பார்ட் ஆஃப் என்ன வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்பது நான் என்னதான் ப்ரொடியூஸ் பண்ணி என்னதான் பண்ணாலும் பட் ஒரு இதுல என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம செலவு பண்றது கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் எதை பொறுத்து மாறாதுன்னா நம்ம எவ்வளவு செல் பண்றோமோ அதை பொறுத்து மாறாது. ஆனா வேரியபிள் காஸ்ட் என்பது நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ சாரி நம்ம எவ்வளவு வந்து சேல் பண்றோமோ அந்த பிசினஸ்க்கு எவ்வளவு வால்யூம் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல எக்ஸ்ட்ரா செலவு பண்ண பார்த்தீங்களா அது பார்ட் ஆஃப் வந்து வேரியபிள் காஸ்ட். கேள்வி வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் என்னென்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் பாருங்க இந்த வாட்டர் வேஸ்ட் டிஸ்போசல் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பார்ட் ஆஃப் என்னென்ன வேரியபிள் காஸ்ட் கீழே வரும். ஒர்க்கரோட சேலரி அதாவது என்ன எவ்வளவுதான் இப்ப ஒரு 500 வந்துனா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி 1000 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அங்க ஒர்க் பண்ற தொழிலாளருக்கு வந்து நான் சம்பளம் வந்து டெஃபினட்டா கொடுத்தானே ஆகணும்.
அது ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஆனா அந்த வாட்டரு, வேஸ்ட் டிஸ்போசல், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து எந்த அளவு நம்ம யூஸ் பண்றோமோ, எந்த அளவு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்றோமோ, அதுக்கு ஏத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. 5வது கொஸ்டின், does mean the additional satisfaction or benefit that the consumer derive from buying an additional unit of commodity or service இருக்கா? ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதாவது என்னன்னா, இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற அதே வார்த்தை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ் எடுக்கும் போதும் அப்படியே வந்து கொடுத்துருப்பேன். அடிஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் பெனிஃபிட் தட் கன்சியூமர் டெரைவ்ஸ் ஃப்ரம் த பையிங் அடிஷனல் யூனிட் ஆஃப் கமோடிட்டி ஆர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுது. இது என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. ஒரு சிம்பிளான கான்செப்ட். இப்ப நம்மளுக்கு பேசிக்கா தெரியும் என்னன்னா, டிமாண்ட் தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேவை மார்க்கெட்ல உருவானா எப்போதுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டன்டான தேவை வந்து இருந்துட்டே இருக்காது. மாறும், அதாவது கூடும் குறையும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த தேவையானது மார்க்கெட்ல ஏன் கூடுது குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் என்ன சொல்லணும்னா, இந்த மார்ஜின் யூட்டிலிட்டி சொல்லுவாங்க. ஒரு பொருள்ல தேவை அப்படின்னு ஏன் வரும்னா, பிகாஸ் ஆஃப் அந்த பொருளால எனக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால அந்த பொருள் நான் தான் வாங்குவேன் ரைட்டா. அப்ப அந்த பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கவனிங்க, அந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு அளவுக்கு மீறி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அளவுக்கு மீறி வந்து நான் வாங்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அளவுக்கு மீறி வந்து வாங்கும்போது ஒரு ப்ராடக்ட் அளவுக்கு மீறி வாங்கும்போது என்னன்னா, அதுல இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு போயிடும். அதுல இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா போயிடும். கம்ப்ளீட்டா என்னன்னா போயிடும். அப்ப கம்ப்ளீட்டா போகும்போது என்னன்னா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்ப லோ ஆகுதோ அப்ப என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் மேல இருக்கிற டிமாண்ட் என்னன்னா குறையும். இது வந்து இன்டைரக்டா சொல்ல வரேன். அது ஏன் வந்து ஆக்சுவலா மார்க்கெட்ல டிமாண்ட் ஆனது குறையுதுன்னு பிகாஸ் ஆஃப் இதனால தான். ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம அளவுக்கு அதிகமா வாங்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையும். தட்ஸ் லீட் டு என்னன்னா டிமாண்டை வந்து நான் குறைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து என்னன்னா, அந்த டிமாண்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதும் ஒரு பொருளோட டிமாண்ட் என்பது எப்போதுமே மேல் நோக்கியும் இருக்காது. என்னன்னா, இந்த மாதிரி குறைஞ்சு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எது வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் வந்துன்னா சாட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வர வரைக்கும் தான். இதுக்கப்புறம் கீழே போச்சுனாங்க, நீங்க என்னதான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட வந்து விலை வச்சு கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன குறைஞ்சிச்சு. டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்னன்னா, அந்த பொருளை நீங்க டிமாண்ட் அப்படின்னு ஒண்ணு மார்க்கெட்ல கிரியேட்டே ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுங்க பாருங்க, இந்த அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரொவைடட் பை த கன்சம்ஷன் ஆஃப் த எவ்ரி அடிஷனல் யூனிட். அதாவது அந்த ப்ராடக்ட்டை அளவுக்கு மீறியும் யூஸ் பண்ணும்போது த டிக்ரீசஸ் ஹஸ் பின் இன்க்ரீஸ் த கன்சம்ஷன் ஆஃப் த குட். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை வந்து வாங்குறோம். வாங்குறத விட அடிக்கடி வந்து பொருளை வந்து என்னன்னா, ஒரே பொருளை நம்ம அளவுக்கு மீறி வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் மேல கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையனால என்னன்னா டிமாண்ட் குறையாகும். அப்படி டிமாண்ட் குறையதான் என்னன்னா, நம்ம மார்க்கெட்ல எல்லா பொருளுக்கும் இந்த மாதிரி ஆகுது. டிமாண்ட் எப்போதுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காது, ஏறும் இறங்கும். அதுக்கான ரீசன் என்ன, மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் வந்து சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன் ஒரு தேவை இருக்கா, பிளஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு தான் வந்து இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே எதுக்காகனா ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்குறது. எந்த பொருளுக்குமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துன்னா செட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் போலாம். இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டஸ் த மார்ஜினல் ப்ராடக்ட் கர்வ் பிகம் நெகட்டிவ் அப்படின்னு இருக்கா பார்த்தோம்ல. மார்ஜினல் யூட்டிலிட்டி அதுதான். அதாவது எந்த இடத்துல டிமாண்ட் இருக்கோ டிமாண்டுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸும் பண்ண முடியும் ரைட்டா. அப்ப இது ஏ, இது பி அண்ட் சி 3 லெவல்ல தான் என்னன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து இருக்க முடியும். எப்ப ஒரு பொருளோட வந்து என்னன்னா டிமாண்ட் ஆனது ரொம்ப குறைஞ்சு 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 அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தாண்ட போதும், அப்ப என்னன்னா நம்ம என்னதான் வந்து என்னன்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி கொடுத்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிமாண்டு கிரியேட்டே ஆகவே ஆகாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப மூணாவது லெவல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் நெகட்டிவ்ல போகும்னு சொல்றது. அதனால எத்தனாவது ஸ்டேஜ்னா ஸ்டேஜ் கீழே தான் வந்து அந்த மாதிரி போகும்னு சொல்றது. அடுத்து போலாம். 7வது கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் குவாலிஃபை அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இன்கம் இருக்கா. முதல்ல இன்கம் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு ஃபேக்டர் இன்கம் சொல்லுவாங்க, இன்னொன்னு டிரான்ஸ்ஃபர் இன்கம் சொல்லுவாங்க. ஃபேக்டர் இன்கம் என்பது எதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா நம்ம உழைப்பை கொடுத்து நம்ம வந்து ஏர்ன் பண்றோமோ அதெல்லாமே பார்ட் ஆஃப் வந்து ஃபேக்டர் இன்கம்னு சொல்றது. டிரான்ஸ்ஃபர் இன்கம் என்பது என்ன, இது வந்து உழைப்பு கொடுத்து வந்தேன்னா அதனால வர வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் கிடையாது. பட் ரெசிப்ட் மீன்ஸ் வந்து வச்சுக்கலாம், ஏதாவது சில பேர் வந்து கிஃப்ட்டுக்காக வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த பென்ஷன் கான்செப்ட், ஸ்காலர்ஷிப், கிஃப்ட், கிராண்ட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சம்பாரிச்சு கிடைக்கல, பட் யாரோ ஒருத்தங்க கொடுக்குறாங்க ரைட்டா. அந்த மாதிரி வர இன்கம் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம் கீழே வைப்பாங்க.
ஃபேக்டர் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இதெல்லாம் பார்ட் ஆஃப் இதுனா ஃபேக்டர் இதெல்லாம் இயர்ன் பண்றது. ஆனா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிறது. ஸோ அதான் இங்க இருக்கு பாருங்க. இட் டஸ் நாட் குவாலிஃபை அஸ் அ ஃபேக்டர் இன்கம் அப்படின்னா ப்ராஃபிட், வேஜஸ், ரெண்ட் இதெல்லாமே பார்ட் ஆஃப் இதுல வந்து ஃபேக்டர் இன்கம். டொனேஷன்ஸ் வந்து என்னன்னா ஃபேக்டர் இன்கம் கிடையாது. அது பார்ட் ஆஃப் இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம் கீழே வந்துடும். ஏன் அப்படின்னா டொனேஷன் என்பது என்ன உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற ரேட்டா, அதனால இது பார்ட் ஆஃப் வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அவ்வளவுதாங்க. இந்த டாபிக்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதோட என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து குரூப் டி எக்ஸாமுக்காக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்ட்ராட்டஜிக்கு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இப்போ வந்து எக்கானமி பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே என்னன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த டைம் ரொம்ப ரொம்ப குருஷியலான டைம். எவ்வளோ ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே டாபிக் பார்க்க பார்க்க என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா சும்மா ஒரு இதை வந்து எடுத்து உட்காந்து படிக்க போர் அடிக்கும். ஆனா ஒரு கொஸ்டினை வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், ரொம்ப டைம் எடுத்தாலும் நம்மளுக்கு என்னன்னா இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதோட என்னன்னா வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க வந்து என்னன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். நம்பர் 7971385142. இது எதுக்காகனா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிலேட்டடா நீங்க என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றேன். சரி, இதுக்கப்புறம் இருக்கிற எக்கானமில அடுத்த டாபிக் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.